இந்த நாளிலும் ஆனால் வாக்குத்தத்தங்கள் எனக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு, இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், அதற்காக ஏங்கியிருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் தாமதிப்பதில்லை, அது முடிவிலே விளங்கும். ஏனென்றால் பொய் சொல்லாதவர், பொய் சொல்ல தெரியாதவர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது, அவர் மனம் மாந்தர் கிடையாது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிய மனிதர்களில் ஏராளமான மனிதர்களை இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அருமையான ராகேலை குறித்தும் யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோமானால், ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால். பாருங்களேன், வாக்குத்தத்தம் பெரிதா இருந்தது. வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில இன்னும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், அதுக்கு யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் மிகுந்த கோபமாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன? இந்த ராகேல் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாகிய யோசேப்பை பெற்றெடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருந்தது. நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களே, ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருப்பார், அவனோடு கூட பேசியிருப்பார், அவனை தேவன் உயர்த்துவதாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் நீங்கள் வந்தீர்களே, ஆனால் 5ஆம் வசனத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான். இந்த ராகேல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யோசேப்பை ராகேலுக்கு கர்த்தர் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எனவே யோசேப்பு என்று பெயரிடுவதற்கு முன்பாக இந்த ராகேல் ஒரு காரியத்தை சொன்னார்,
என்ன சொன்னார் என்றால், என் நிந்தையை தேவன் நீக்கிவிட்டார், எனவே இவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறேன். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பல எதிர்ப்புகள், பல காரியங்கள் நடந்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு தேவன் பேசுகிறார். 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டான் என்று சொல்லி அந்த சொப்பனத்தில் 2 விதமான விளக்கங்களையும் நீங்கள் அந்த 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீர்களேயானால் அங்கே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நடந்தது என்ன? யோசேப்பு தேவன் உயர்த்துவதாக சொப்பனத்தில் பேசியிருக்கிறார். யோசேப்பு தேவன் அந்த தேசத்தில் பெரிய அதிகாரியாக, பெரிய இடத்திலே நான் கொண்டு போவேன், இப்படியெல்லாம் இந்த சொப்பனங்கள் வந்திருக்கும். ஆனால் என்ன நடந்தது? யோசேப்பு எதிர்மறையான சூழ்நிலைகளை, எதிர்மறையான காரியங்களை மாத்திரமே சந்திக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? கூட உடன் பிறந்த சகோதரர்களே சதி யோசனை செய்தார்கள். 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆதியாகமத்திலே, அவர்கள் அவனை தூரத்திலே வரக்கண்டு, யாரை? யோசேப்பை தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்ய சதி யோசனை பண்ணி. காரணம் என்ன? யோசேப்பின் மேல் வாக்குத்தத்தங்கள் இருந்தது. யோசேப்பிற்கு கர்த்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தார். இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் என்று சொல்லி யோசேப்போடு கூட தேவன் பேசியிருந்தார். எனவே சகோதரர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அவனை எப்படியாவது யாக்கோபை விட்டு தன் தகப்பனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டு சதி ஆலோசனை பண்ணினார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாக்குத்தத்தம் பெறப்பட்ட ஊழியர்களாய் இருக்கலாம் நீங்கள், அல்லது விசுவாசிகளாய் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் சதி யோசனை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஊழியத்தை அவமாக்க, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொண்டு வர, உங்களை முறித்து போட, உங்களை அவித்து போட, எல்லாவற்றிலும் இருந்து உங்களுடைய ஆவியை சோரம் போக செய்ய பலர் எழும்பியிருக்கலாம், பலர் சதி யோசனை செய்திருக்கலாம். ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டம், உங்களை குறித்த, உங்கள் குடும்பத்தை குறித்த, உங்கள் ஊழியத்தை குறித்த, உங்களுடைய திருச்சபை குறித்த, உங்கள் தேசத்தை குறித்த, உங்கள் மாவட்டத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அந்த தரிசனங்கள் உங்கள் மூலமாய் நிறைவேறுகிற காலத்திற்குள், அந்த எழுப்புதலின் காலத்திற்குள் நாம் வந்து விட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை சதி யோசனை செய்தான், சதி யோசனை செய்தார்கள். அது மட்டுமா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டார்கள், இப்படி பேசிக்கொண்டார்களாம். 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு திஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்றார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள், ஒருவேளை நீங்கள் நம்பின மனிதர்கள், ஒருவேளை உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் நம்பி நீங்கள் அன்பு செய்த சிலர் உங்களுடைய தரிசனத்தை அழிக்க நினைக்கலாம். அது எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டலாம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ராகேல் பெயர் வைத்தால், என் நிந்தையை கர்த்தர் நீக்கிவிட்டார், எனவே இவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுவேன் என்று சொன்னார். அந்த யோசேப்பு என்றால் பெருக்கம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை எப்படிப்பட்ட சக்தியானாலும், எப்படிப்பட்ட நயவஞ்சக கூட்டமானாலும், எப்படிப்பட்டதான மனிதர்களானாலும், உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய பெருக்கத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வாங்கின பிள்ளைகளாகிய உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. அந்த காலம் வந்துவிட்டது. அந்த எழுப்புதலை பார்க்க போகிறீர்கள், அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள், அந்த நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த வாக்குத்தத்தம், இந்த தரிசனம் எப்படி நிறைவேறப் போகிறது என்று சொன்னார்கள். எப்படி நிறைவேறும்? இவனை குழியிலே தள்ளுவோம், இவனை கொன்று போடுவோம், அல்லது இவனை எப்படியாவது இவனை நம்ம டெமாலிஷ் பண்ணுவோம், இவனை அழித்து விடுவோம் என்று சொல்லி கங்கணம் கட்டினார்கள். அவர்கள் பேசிக் கொண்டார்களாம், இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும், இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும், பார்ப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரின் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது, ஒருவேளை தடைபடாது. நீங்கள் அப்படியே நம்புங்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலை போனான், செய்யாத குற்றத்திற்கு சிறை அனுபவத்தை, சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றான், அநேகருடைய தூஷணங்களுக்கு ஆளானான், மறக்கப்பட்டான், கிட்டத்தட்ட 2 வருடங்கள் சிறையிலே இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? காலம் வந்தது, காலம் வந்தது, காலம் வந்தது. அந்த காலம் வந்த அந்த நேரத்திலே
தீவிரமாய் கொண்டு வரப்பட்டான். 41 அதிகாரத்தில் 8 வசனம் 9 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களே, ஆமென், ஆமென்.